இதான் ஃபர்ஸ்ட் டைம் சென்னை ஏர்போர்ட்டை பார்க்குறேன். வீடியோ இருக்கு பார்த்து அவங்க சிரிக்கிறாங்க. தெரியுது பாருங்க ஃப்ளைட் அங்கே. இடிகோ. வணக்கம் அன்பில் மக்களே, நான் உங்க அன்பில் பிரிட்டோ. நாம இன்னைக்கு சென்னை ரீச் பண்ணோம். ரீச் பண்ணிட்டு ஒரு அரௌண்ட் 11:30 12 o'clock ரீச் பண்ணி பல்லவத்துல ரூம் எடுத்திருக்கோம். ரூம் எடுத்ததுனால என்ன, தூங்கணும். தூங்கிட்டு காலையில ஏஞ்சி குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு இப்போ நாம டைம் வந்து 10:15 ஆகுது. நம்ம சென்னையை ஃபுல்லாவே சுத்தி பார்க்க போறோம். ஃபுல்லானா மெரினா பீச் போறோம் இங்க இருந்து, பல்லாவரத்துல இருந்து. அதுக்கப்புறமா மண்ணாடி போறோம். மண்ணாடி போயிட்டு எங்க ஆண்டியை பார்த்துட்டு அதுக்கப்புறமா சுந்தரி அக்கா கடைக்கு, மெயினா இது சுந்தரி அக்கா கடைக்கு போயிட்டு நாம சாப்பிட போறோம். போனா எங்க கூட கார்லயே டிஜிட்டலா நீங்க வாங்க. வெல்கம் பேக். நாம ரூம்ல இருந்து கிளம்பிட்டு இப்போ நாம பல்லாவரத்துல இருந்து கிளம்பி மெரினா பீச் கிட்ட போறோம். அதுக்கு முன்னாடி ஏர்போர்ட் பாக்குறேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் சென்னை ஏர்போர்ட்டை பாக்குறேன். ஏர்போர்ட் மெட்ரோ பாருங்க, சூப்பரா இருக்கு. நைட்டு இந்த இடத்துல வரும்போது நாங்கள் ஃப்ளைட், இண்டிகோ ஃப்ளைட் எல்லாம் அப்படியே நம்மளுக்கு சமமாக ரோட்டில் இருக்கிற மாதிரி அந்த காம்பவுண்டுக்கு ஆப்போசிட்ல இருந்துச்சு உள்ள. ஸோ இப்போ தெரியுதான்னு பார்க்கலாம். தெரியுது பாருங்க ஃப்ளைட் அங்கே இருக்கு பாருங்க ஃப்ளைட். ஜப்பான் ஃப்ளைட் எல்லாம் இருக்கு. இண்டிகோ. நாம நம்மளோட சித்தி, அதாவது எங்களோட ஆண்டியை பார்க்க வந்திருக்கேன். அவங்க அங்க இருக்காங்க. நான் வீடியோ இருக்கு பார்த்து அவங்க சிரிக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருக்காங்க. கொஞ்ச நேரம் பேசி முடிச்சுட்டு ஒரு செல்ஃபி எடுத்துட்டு நம்ம சித்திக்கு டாட்டா பாய் பாய் சொல்லிட்டோம். இப்போ நம்ம அங்கேருந்து கிளம்புறோம். நம்மளுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க, போகிற வழியில் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு. நாம் இப்போ சுந்தரி அக்கா கடைக்கு தேடின்னு மேப்ஸ் போட்டு போயிட்டுருக்கோம். மெரினா பீச் இன்னும் ஒரு 6 kilometers ரேஞ்சில் இருக்கு. சென்னை சென்ட்ரல். ராஜீவ் காந்தி அரசு பேர் அது என்னன்னு தெரியல. தமிழ் கொஞ்சம் கொஞ்சமா தான் படிப்பேன். சுந்தரி அக்கா கடைக்கு ரீச் பண்ணிட்டோம். பாருங்க பேர் போட்டிருக்கு சுந்தரி அக்கா கடைன்ட்டு. அதுக்கப்புறமா அவங்களோட ஃபுட் லைசன்ஸ் ஃபோட்டோவும் இருந்துச்சு. சுந்தரி அக்காவை எதிர்பார்த்தோம், ஆனால் சுந்தரி அக்காவே இல்லை. அதுக்கப்புறமா நம்ம டோக்கன் வாங்கணும். அப்புறம் ஒரு நம்ம எல்லாருக்குமே மீன் சாப்பாடு வாங்கணும். அதுக்கப்புறமா ஒரு வஞ்சர ஃபிஷ் ஃப்ரை. அதுக்கப்புறமா ஒரு நம்ம ப்ரான் வெயிலில் நீங்கள் வந்து சாப்பிடவே முடியாது. ஜனங்க இருந்தாலும் வந்து சாப்பிட்றாங்க அந்த ஒரு ஃபேமுக்காக. மற்றபடி இந்த இதுக்கு நான் ரெஃபர் பண்ண மாட்டேன். நல்லா இருந்துச்சு. ஆம்பியன்ஸ் மட்டும் கொஞ்சம் ரொம்ப சூடு.
அது மட்டும் தான் ப்ராப்ளம். மற்றபடி சாப்பாடுலாம் ஓகே. நைட்டில் வேணால் வந்து சாப்பிட்லாம், மதியானத்தில் வந்து சாப்பிடாதீங்க. ரொம்ப வெயில் எடுக்கும், சாப்பிடவே முடியாது. அதுக்கப்புறமா நம்ம வாஷ்ரூம் வந்தோம். சீரியஸாக சொல்லணும், வேறு லெவல் மெயின்டெனன்ஸ். ஒரு ஆளை வச்சு 24 hours க்ளீன் பண்ணிகிட்டே இருக்காங்க, கொஞ்சம் கூட அழுக்குப்படாத மாதிரி. கொஞ்சம் நேரம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து உக்காந்துட்ருக்கோம். சீரியஸாக மீன் வேகுதே இல்லையோ, நாம் வெந்துட்டுருக்கோம் இங்கே வெயிலில். பில்லு எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லலைல்ல, நம்மளுக்கு 900 rupees ஆச்சுங்க பில், அங்கே 3 பேருக்கு மட்டுமே. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன், இதே மாதிரி வேறு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில். டாட்டா, பை பை, திஸ் இஸ் பிரிட்டோ சைனிங் ஆஃப்.